வேட்டையின் படம் வந்து நீங்கள் ரஜினியோட ஒரு பழைய இன்டர்வியூவா அல்லது வந்து ஒரு தகவலாக நினைக்கிறேன். டெல்லியோ இல்லை ரிஷிகேஷ்லேயோ இவர் அந்த இமயமலைக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற சாதுக்குள்ளே சாமியாருக்குள்ள என்னங்க இப்போ படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ, ஒரு கூலின்னு ஒரு படம் நடிக்க போகிறேன், வேட்டைன்னு ஒரு படம் நடிச்சிட்டேன், ஆனால் அது இப்போ வழக்கமாக எப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்கன்னா அவர் டிஃபால்ட்டாக தான் வந்து அக்டோபர் 10ன்னு சொன்னார். சில ரஜினி சில அனுமானமான விஷயங்கள்லாம் பேசக்கூடியது. அது மாதிரி இவர் வந்து அக்டோபர் 10 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் அவருடைய சினிமாவில் ரஜினியுடைய 80 காலகட்டங்களில் அமிதாப் இந்தியில் அடித்த படங்கள் தான் இங்கே ரீமேக்காக பண்ணிட்டு அதெல்லாம் தான் அவர் பண்ணது. ஒரு கட்டத்தில் இந்திக்கு பாலிவுட்டுக்கு அமிதாப் தான் கையை பிடிச்சி கூட்டு போனது, ரஜினியை கூட்டு போனது. இல்லை கமலஹாசன் போயிட்டார் ஈஸியாக, என்னால் போக முடியலன்னு நீ வா நண்பானாவா அப்படின்ட்டு அங்கே போய் பண்ணது. ஆனால் அந்த இந்த 45 வருட கால நண்பர் இதில் வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கும். ஜெயிலர் மாதிரியும் இதில் வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் இருக்கிற படம். அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா, இவ்வளோ பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஜெயிலருடைய வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். மோகன்லால்லேருந்து சிவராஜ்குமார் வரைக்கும் அத்தனை பேர் இருந்தது. இந்த லாங்குவேஜில் அது ஈஸியாக ஹிட் ஆகிடும். இது வந்து ஒரு பேன் இண்டியா படமாக மாறிடும். இங்கேயும் அது ஒரு புதுசாக இருக்கும். அவங்க வரும்போதெல்லாம் அப்படி ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. இதெல்லாம் மாரி இதுதான் இப்போதைக்கு ஒரு லைனாக முடிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வேட்டையினுடைய ட்ரெய்லர் வந்தால் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேட்டையின் படம் வந்து நீங்கள் ரஜினியோட ஒரு பழைய இன்டர்வியூவா அல்லது வந்து ஒரு தகவலாக நினைக்கிறேன். டெல்லியோ இல்லை ரிஷிகேஷ்லேயோ இவர் அந்த இமயமலைக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற சாதுக்குள்ளே சாமியாருக்குள்ள என்னங்க இப்போ படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ, ஒரு கூலின்னு ஒரு படம் நடிக்க போகிறேன், வேட்டைன்னு ஒரு படம் நடிச்சிட்டேன், ஆனால் அது இப்போ வழக்கமாக எப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்கன்னா அவர் டிஃபால்ட்டாக தான் வந்து அக்டோபர் 10ன்னு சொன்னார். சில ரஜினி சில அனுமானமான விஷயங்கள்லாம் பேசக்கூடியது. அதில் நம்பிக்கை இருக்கும் அவருக்கு. ஆமாம், அது ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. படத்தை எடுத்து ரவிக்குமார் வச்சுட்டாரு. என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு இது பண்ண உடனே 6 படையப்பன்னு ஒரு கேரக்டர் வந்து படையப்பா அப்படின்றாரு. ஓகே சார், சூப்பர் அப்படின்னு. இதை விட கவிதாலயாவுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு அவங்க வந்து பாலச்சந்தர் சார் மற்றவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு படத்துக்கு என்னங்க தலைப்பு வைக்கணும்னு ஆளாளுக்கு ஒரு தலைப்பு வைக்கும்போது உள்ளே வராரு ரஜினி. வந்தோடனே ரஜினியே வந்துட்டார், அவர்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னா ரஜினி அண்ணாமலை அப்படின்றாராம். ஒருத்தர் அந்த கூட்டத்துலேருந்து அரோகரா அப்படின்னு கத்திருக்காரு. கேபி சாரும் சிரிச்சிருக்காரு. அது ஆனால் யதார்த்தமாக இப்படி அமைஞ்ச பேர்லாம் ஹிட்டாக இருக்குது, பெரிய ஹிட்டாக இருக்குது. அது ஏதோ ஒரு சொல்ல முடியாது. வந்து தமிழ்நாட்டில் 1200 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. 1200 ஸ்க்ரீன்ஸில் ஒரு அதுவும் வந்து ஆயுத பூஜைன்னா 4 நாள் லீவு, உங்கள் 4 நாட்கள் லீவு. அந்த 4 நாட்கள் லீவுக்காக தான் அந்த இடத்த லாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தீபாவளி கூட 2 நாள் ஃபெஸ்டிவல் தான். இந்த 4 நாளும் ஒரு படம் சுமாராக இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குதுனாலும் பார்த்தே தீருவாங்க. லைக்கா வந்து ஏகப்பட்ட பொருள் நஷ்டத்தில் இருக்காங்க, அப்புறம் வந்து கடனில் இருக்காங்க. இந்த மாதிரியான தகவல்லாம் வந்து அவங்க இன்னும் உறுதியாக சொல்லலை. இந்தியன் டூலாம் வந்து சரியான வசூலை கொடுக்கலான்ற மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ தமிழ் சினிமாவில் பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படைப்பெல்லாம் லைக்காவால் தான் சாத்தியப்பட்டது. அதை தாண்டி வந்து ஒரு நிறுவனம், ஒரு கார்பரேட் நிறுவனம் இந்த தொழில் நஷ்டம் ஆகிடுச்சுன்னா நம்ம போய் வந்து லண்டனில் சிம் கார்டு விற்றுக்கலாம், இல்லை வேறு ஒரு ஊரில் போய் லண்டன் ஒரு மணலைக்கு வந்துட்டா கூட இன்றைக்கி ஒரு 1000 தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, புது டெக்னீஷியன் அறிமுகப்படுத்துகிறாங்க, நிறைய பேர்கிட்ட கதை கேட்டு வச்சுருக்காங்க. ஒரு பெரிய நிறுவனம். இன்றைக்கி யார் பெரிய படங்கள் எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ வந்து தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் போய் ப்ரொடியூசர் பிடிச்சின்னு வர நிலைமைக்கு ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த நிறுவனத்தை டக்குன்னு அப்படி விமர்சனம் பண்ணி தூக்கிட முடியாது. அதுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக வேட்டையன் இருக்கும். படத்து மேலே கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்களோ வேட்டையன் எந்த மாதிரி கதையாக இருக்கும்? இப்போ வேட்டையன் வந்து எந்த மாதிரியான கதை இருக்கும்? இதுக்கு முன்னாடி கூட ஆளாளுக்கு ஒரு கதையெல்லாம் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக தாசிய ஞானவேல் ஜெய்பீமுக்கு பிறகு இந்த படம் பண்ணுறாருன்னா இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் கூட இருந்தது. ஜெய்பீமில் ஏகப்பட்ட சர்ச்சைகள்லாம் வந்தது. ரஜினி எந்த சமூக அரசியல் பேசக்கூடிய படமாகவும் இருக்கக்கூடாது, வேணாங்க, இது எனக்கான படமாக இருக்கட்டும். அதில் ரஜினி ரொம்ப தெளிவானவர். அவருக்கு தெரிஞ்சு காலா படம் தான் கொஞ்சம் மாதிரி அமைஞ்சு போச்சு. ஏன்னா ரஜினியோட எது என்னென்னா, ஒரு 100 ரூபா 120 190 ரூபாய் கொடுத்து பார்க்கக்கூடிய தன் ரசிகர்கள் வெளியே வரும்போது இந்த படம் ரொம்ப தலைவர் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு, இந்த காசு கரெக்டு கொடுத்தது அப்படின்னு விரும்பணும். அதுதான் அவருடைய விருப்பம் கூட. அதனால் இதில் ஒரு என்கவுண்டர் ஆஃபீஸராக, ரிட்டையர்டான ஒரு என்கவுண்டர் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. அவர் பணியில் இருக்கும்பொழுது ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்போ நடந்த ஒரு சம்பவம், அதுபோல் ரிட்டையர்டான பிறகு அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக மாறுது, இல்லை எந்த மாதிரியான ஒரு சவாலை கொண்டு வந்து நிறுத்துது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு. இதெல்லாம் மீறி ஜெயிலர் மாதிரியும் இதில் வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் இருக்கிற படம். அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா,
இவ்வளோ பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஜெயிலருடைய வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். மோகன்லால்லேருந்து சிவராஜ்குமார் வரைக்கும் அத்தனை பேரும் இருந்தது. அந்தந்த லாங்குவேஜில் அது ஈஸியாக ஹிட் ஆகிடும். இது வந்து ஒரு பேன் இண்டியா படமாக மாறிடும். இங்கேயும் அது ஒரு புதுசாக இருக்கும். அவங்க வரும்போதெல்லாம் அப்படி ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. இதெல்லாம் மாரி இதுதான் இப்போதைக்கு ஒரு லைனாக முடிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வேட்டையனுடைய ட்ரெய்லர் வந்தால் நம்ம என்ன கதைன்னு அனுமானம் பண்ணிடலாம். வந்து இப்போ வந்து நம்ம கோட் படத்துடைய ட்ரெய்லர் வந்தவருக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா, இதுதான் கதை அப்படின்னு. அதுதான் ட்ரெய்லர் அந்த கடைசி நேரத்தில் வெட்டுறது. அப்போ அக்டோபர் 10 தானே. ஜெயிலர் படம் வந்தப்போ வந்து இவ்வளோ பெரிய காஸ்டிங் வந்து பேன் இந்தியா ஸ்டார்ஸ்லாம் இருக்கும்போது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து எப்படி அலாட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. படம் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லை. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில்லாம் இருக்கும்போது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதுலேயும். இல்லை மேபி அந்த இப்போ நம்ம கேட்குற அந்த சந்தேகம் அவங்களுக்கும் வந்திருக்கலாம். ஒரு டைரக்டருக்கு வந்திருக்கலாம், ரஜினிக்கு ஏற்பட்டிருக்கலாம். ரஜினியோட எத்தனை கால அனுபவம்னு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இன்புட் நிறைய இருக்கலாம். அமிதாப் நீண்ட கால நண்பர். அம்மா ஒரு காலத்தில் அவருடைய சினிமாவில் ரஜினியுடைய 80 காலகட்டங்களில் அமிதாப் இந்தியில் அடித்த படங்கள் தான் இங்கே ரீமேக்காக பண்ணிட்டு அதெல்லாம் தான் அவர் பண்ணது. வந்து ஒரு கட்டத்தில் இந்திக்கு பாலிவுட்டுக்கு அமிதாப் தான் கையை பிடிச்சி கூட்டும் பண்ணது, ரஜினியை கூட்டும் பண்ணது. ஏன்னா கமலஹாசன் போயிட்டார் ஈஸியாக, என்னால் போக முடியலன்னு நீ வா நண்பனாவா அப்படின்ட்டு அங்கே போய் பண்ணது. அங்கே இந்தியில் கங்குவாலாம் பண்ணார். வந்து இந்த மலையூர் மம்மட்டியானுடைய ரீமேக் அது பண்ணார். ஆனால் இந்த 45 வருட கால நண்பர் இதில் வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கும். அது தாண்டி பகத் ஃபாசில் வந்து ஒரு மிக முக்கியமான நடிகர். அவருக்கு ராணா இவங்களாம் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு இருக்கிறாங்க அப்படின்போது அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அந்த கதையோட்டத்தோட ரஜினி அதை ஓகே பண்ணி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஹாலிவுட்டோட மோஸ்ட் வாண்டட் டேரக்டர்னா லோகேஷ் கனகராஜ் தான். அவரை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்து எல்லோருக்குமே வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது. அட்லி பார்த்தோம், அட்லி எப்படி வந்து பாலிவுட்டில் போய் மிகப்பெரிய ஸ்டாராக மாறிட்டார். அவரோட டேட்டுக்காகலாம் அங்கே இருக்கிற ஹீரோஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமீர் கானை வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற செய்தி தான் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மேபி இது வந்து அன்அஃபிஷியலான தகவலாக தான் இருக்குது. ஆனால் இது நல்ல கேள்வி. வந்து அமீர் கானை எப்படி இவர் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு. அமீர் கானுடைய நீங்கள் படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஊர் கமலஹாசன் மாதிரியான ஒரு வித்தியாசமான முயற்சிகள்லாம் இருக்கும். லோகேஷ் கனகராஜ் முழுக்க ஒரு கமர்ஷியல் டைரக்டர். இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? ஒருவேளை அமீர் கானுக்கு ஒரு கமர்ஷியல் இட்டு தேவை, அது சவுத் இந்தியாவில் வந்து ஒரு டைரக்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரான்னு தெரியல. மேபி இதெல்லாம் தாண்டி லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தினுடைய ப்ரெஷரில் இருக்கார். வந்து ஏன்னா லியோ படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் சரியில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் லியோ இது வேறு விதமாக மாறினது. 1000 கோடி அந்த படம் அடிக்கும்னு ரிலீஸ்க்கு முன்னாடி சொன்னது, அது 1000 கோடி தொடலன்னும் போது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் லோகேஷ் மேலே வந்து ஒரு விஜயோடைய தந்தை எஸ்ஏசியே ஒரு மேடையில் சொன்னார், பேரை சொல்லாமலே சொல்லியிருந்தார், இந்த படத்தில் இந்த தப்புலாம் இருக்குது, அதான் அந்த டைரக்டர் காரணம், அவர் ஃபோனை எடுத்தால் ஃபோனையே கீழே வச்சுட்டாரு அப்படின்னு அடித்தார். அதனால் கூலியை ஹிட் பண்ணி ஆகணும், கூலியை ஒரு வேளை 1000 கோடிக்குள்ளே கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு எனக்கு தெரியல. வந்து நெல்சனுக்கு ஏற்கனவே வந்து ஒரு நெருக்கடி இப்போது லோகேஷ்க்கு இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. நெல்சனை தாண்டி டபுள் மடங்கு நெருக்கடி லோகேஷுக்கு இருக்குது. அதனால் இதுக்குள்ளே பாலிவுட்டில் ஒரு அறிவிப்பு இல்லை கமிட்மெண்ட்டு மேபி இருக்காது, பேசி வச்சிருக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்று வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுமாரி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி சரி இருங்க வெயிட் பண்ணுங்கள், நான் ரஜினியோட படத்தை முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. பாலிவுட்லேயும் சாதாரணம் கிடையாது சார். இப்போ கூலி படம் இட்டு அடித்தா தான் அவங்க பேசலாமான்னு தோணும். ஒருவேளை அது சரியாக ஒரு எதிர்மறையான விமர்சனம் வந்ததுன்னா அவங்களும் கட்டி விட்டுருவாங்க. சினிமா நீ கோடிகளில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தளம் இல்லைங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ஓகே, நன்றி சார். வணக்கம்.